Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான 2 டீசல் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபுல் ஒர்க் பண்ணிக்குது. நான் என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறேங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோக்கான முதல் வண்டி இந்த வண்டி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டீசல் புல்லட். மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1995ங்க, 1995 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பீரி ஆகிக்குது. 2020 வந்து பார்த்திங்கன்னா வண்டி எஃப்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். இதான் புக் டீட்டெயில்ஸு. வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அவுட்லுக் கண்டிஷன் அப்படியே பாருங்கள். இது பேக் வியூ எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 டயருமே வந்து பூசு போட்டுருக்குது. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து 2 வண்டிக்குமே வந்து பூசு போட்டுருக்குது. அது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சரிங்களா? அப்படியே ஃப்ரெண்டில் என்னென்ன பூசு போட்டுது, என்ன சேஞ்சஸ் பண்ணிக்குதுன்னு நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பூசு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஃப்ரண்ட் மெக்கார்டு க்ரோம் பாருங்கள், எல்லாமே ரீசெண்டாக போட்டது மெக்கார்டு க்ரோமு. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TN 57A 7101 7101 வண்டி நம்பரு. ஃப்ரண்ட் ரிம் பூசு, சரிங்களா? ஃப்ரண்ட் ரிம் பூசு. ஃபோருக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபோர் போட்டிருக்குது, ஹைட்ராலிக் லேட்டஸ்ட் ஃபோர் போட்டிருக்குது. இந்த பம்பர் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பம்பர் வந்து கிடைக்க கொஞ்சம் ரேரு, பட்டர்ஃப்ளை பம்பர். லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து க்ரோம் கண்டிஷனில் நல்லாயிருக்கும். மினி ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்குது வண்டியில். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சிட் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு. அப்படி மேலே வந்தோன்னா இந்த ஸ்பீடோ மீட்டர் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான ஸ்பீடோ மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸ்பீடோ மீட்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆம்ஸ் மீட்டர் பூசு. சாவி சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பூசு போட்டிருக்குது. கிளாசிக் வண்டியோட ஹேண்டில் பார் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு மவுண்ட் சுவிட்சு, எக்ஸலேட்டர் ஒயரு, பிரேக் ஒயரு, கிளச் ஒயர்லேருந்து எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றிக்குது. டேங்க் கவரு பாருங்கள், டேங்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் போட்டிருக்குது. அதே மாதிரி இன்ஜின் கண்டிஷன் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், சரிங்களா? 2 வண்டியோட இன்ஜின் கண்டிஷனுமே வந்து நல்லாயிருக்கும். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் பீட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து தெளிவாக இருக்குது. வண்டியில் கீ ஸ்லிப்பிங் எதுவும் இல்லை. வண்டியில் மெயினாக வைப்ரேஷன்லாம் எந்தளவுக்கு எக்ஸஸாக வைப்ரேஷனில் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மினிமலாக தான் இருக்குது வைப்ரேஷன் எல்லாமே. கீர் ஸ்லிப்பிங் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைலன்சர் பெண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் சைலன்சர் போட்டுக்குது. சைலன்சருமே பூசு தான் போட்டுக்கிறேன். பேக் சேக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு தான் போட்டுக்குது. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீட் கண்டிஷன் பாருங்கள். சீட்டு கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான சீட் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பேக் சேக்கப்சர் பூசு, பேக் ரிம்மு பூசு, பேக் ரிம் பூசு, பேக் மக்கார்டு குரோமியம் பூசு. பேக் மக்கார்டு குரோம் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க. பேக் மக்கார்டு குரோமியம் பூசு. இந்த கேரியிலும் வந்துடும் உங்களுக்கு பின்னாடி. இந்த கேரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டிருக்குது. நல்லா லுக்காகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கேரியரு. அப்படியே பேக் டயரு புது டயரு பார்த்துக்கோங்க. பேக் டயரு சைடில் இந்த முள்ளு கூட தயார் கண்டிஷனில் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து டயர் மாற்றினது. பேக் வியூ பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா வண்டிக்கு ஒன் சைட் சேரி கார்டு வந்துடும். சேரி கார்டோடவே வண்டி இருக்குது. செயின் ஸ்ப்ரைட்லேருந்து எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வண்டியில் மெயினாக சொல்ல போனால் சேஸ் வெல்டிங்கில் எதுவும் இல்லை, சரிங்களா? சேஸ் வெல்டிங் இல்லாமல் வண்டி சுத்தமாக இருக்கும். வண்டி ஒயரிங் பேட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஓவராலாக வண்டி பற்றி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓவராலாக வண்டி பற்றி சொல்லியாச்சு. வண்டியில் ட்ராபேக்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா அங்கே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிக்குது. டூல்ஸ் பாக்ஸ் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபோர் கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிக்கு வண்டியில் ட்ராபேக் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும். நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியெல்லாம். நாம் எப்பவும் போகிற மாதிரி தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நல்லாயிருக்கும். வண்டி பீட்டை கேளுங்க. கிட் சைடு எல்லாமே எந்த நாய்ஸும் இல்லை, நீட்டாக இருக்குது வண்டி. உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்ன்லேருந்து எல்லாமே ஹார்னு இண்டிகேட்டர் சிட் லைட் அப்படியே போடுறேன். ஹெட் லைட் வெளிச்சம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில். ஹை பீம் போடுறேன். பின்னாடி டேஞ்சர் மார்க்கும் இண்டிகேட்டர் மாதிரி எல்லாமே பக்கம் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங்லலாம் எந்த குறையுமே இருக்குது அந்த வண்டியில். வண்டியில் அப்படியே உங்களுக்கு ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி ஸ்லோ ஸ்பீடில் அருமையாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். நின்று ஓடும், உங்களுக்கு பீட் தனியாகவே தெரியும் இந்த வண்டியில் ஓட்டுறது. வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வந்து ரைடு போய்ட்டு வரலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ரைடு போகிறது தானே கம்பெனி டீசல் போட்டுங்க. வண்டி கிக் பண்ணுற கிழமை ஃப்ரீயாக இருக்குது. இந்த வண்டி ஃபஸ்ட்டு கிட் போட்டேன். வண்டி ஓட்டக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் சார். வண்டி அந்த மாதிரி வந்து நான் வேலை செஞ்சு வச்சுருக்கேன் வண்டியில். இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறங்காட்டி வண்டி ஓட்டுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏன்னா பெருசாலாம் உங்களுக்குலாம் வைப்ரேஷன்லாம் ஃபீல் ஆகாது. ரைடு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம் போக வேண்டாம். நான் வீடியோ வேறு டக்குன்னு எடுக்கணும். வண்டி ஓட்டுறதுலாம் சூப்பராக இருக்குது. வண்டி அதே மாதிரி டேர்னிங் ஐடியா சூப்பராக இருக்கும். எங்கேயும் இடிக்காது ஹேண்டில் பார் டேங்க்கில் எங்கேயும். நிறைய பேர் அதே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நிறைய பேர் மைலேஜ் கேட்குறீங்க. பொதுவாகவே டீசல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் 70 தரும், 70-75 தரும்.
அது 70-75 தரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் பொறுத்தா, சரிங்களா. வண்டி நீங்கள் என்ன கண்டிஷனில் வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தரும். ரொம்ப வெரைட்டி ஓட்டினீங்கனால மைலேஜ் சுத்தமாக தராது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஷேப் வண்டி இது. மிரர் மோகன்னு வண்டியில் எல்லாமே இருக்குது. ஒரே அடி தான் நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நம்ம வீடியோ முடிச்சிடலாம். அடுத்து தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து தெளிவான கண்டிஷன் இருக்குது. நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டர் கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசல் புல்லட் 1995 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2020 முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும், சரிங்களா. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,10,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் இப்போவே சொல்லிடுறேன், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே தெளிவாக சொல்லிடுறேன். ஃபுல்லாக இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். பார்த்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். தரம் ஓட்டி பார்த்து வண்டி புக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம அந்த செல்ஃப் ஸ்டார்ட் வண்டியை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. செகண்ட் வெஹிக்கிளுங்க நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் புல்லட்டு. நிறைய பேர் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் புல்லட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1987 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2026 எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, சரிங்களா. பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஸ்மார்ட் கார்டு பண்ணியாச்சு. இதான் புக் டீட்டெயில்ஸ். இந்த வண்டி இது 1987 மாடல். வண்டி அவுட்லுக்கெலாம் ஃபுல்லாக பாருங்கள். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அவங்க பெயிண்ட் கண்டிஷன் எல்லாமே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மிரர் ஃபினிஷிங் இருக்கும் வண்டியெல்லாம். இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏப்போட ஒர்க் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. என்னென்ன ஒர்க் பண்ணிக்குங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். வண்டியில் எல்லாமே ஹெவி ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்குது வண்டியில், சரிங்களா. வண்டி அவுட்லுக் ஏற்ற மாதிரி வண்டி இன்ஜின் கண்டிஷன் இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. பாருங்கள், டேங்க் பெயிண்டிங் எல்லாமே பாருங்கள். டூல்ஸ் பாக்ஸ் பெயிண்டிங் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெண்டில் வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் டயர் பூசு. ஃப்ரண்ட்டு மக்காடும் பாருங்கள், மக்காடு பெயிண்டிங் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து மேலே லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டுருக்குது. இந்த 4 கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 2 4 கப் பூசு. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TNQ 4523 4523 வண்டி நம்பரு. ஹெட்லைட் டூம் வந்து பார்த்தீங்கன்னா பூசு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் பூசு. இந்த ஷேடுமே வந்து பூசு. இண்டிகேட்டர்ஸ் பூசு, புல்லட் இண்டிகேட்டர்ஸ் பூசு போட்டுக்குது. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது வந்து வண்டி பம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பம்பர் பாருங்கள், டபுள் பம்பரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக வரும், சரிங்களா. வேறு ரூட் சார்னும் அதே மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குது. ரூட் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குது. சிட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. சிட் லைட் பூசு. மேலே வந்தோம்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும். ஆம்ஸ் மீட்டர் பூசு. சாவி சுவிட்ச் வந்து பூசு, சரிங்களா. ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டில் போட்டுக்குது. ஹேண்டில் பார் ஹேண்டில் பார் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் பார் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் டேர்னிங் ரேடியஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஈஸியாக திருப்பிக்கலாம். இந்த ஹேண்டில் பாரில் இருக்கிற எல்லா ஜாமானுமே வந்து பூசு ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்புமே 2 கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூசு. 2 சுவிட்ச் செட்டு பூசு. கிளச் லிவரு, பிரேக் லிவரு, கிளச் ஒயரு,
பிரேக் ஒயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புதுசு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வண்டியில் டேங்க் கவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் கவர் புதுசு. வண்டியில் அந்த ஓல்டு டைப் மோனோகிராமோட வண்டி வந்துடும். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஹெச்பி இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 6 ஹெச்பி இன்ஜின். இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஏதோ செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி. சரிங்களா? செல்ஃப் மோட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? செல்ஃப் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த சைலன்சர் பெண்டு எல்லாமே வந்து க்ரோம் ரீசெண்டாக தான் போட்டிருக்குது. கிக்கர் ராடு புதுசு போட்டுருக்குது. கீர் ராடும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் போட்டிருக்குது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேட்ரி புதுசு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்குது. சைலன்சர் வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது. சரிங்களா? சைலன்சர் ரீசெண்டாக மாற்றிக்குது. சீட் கண்டிஷனும் பாருங்கள், ஃப்ளாட் சீட்டு. சீட் கண்டிஷனும் நல்லாயிருக்கும். பேக் ரிம் கண்டிஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பேக் ரிம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். பேக்கில் இந்த டெயில் லைட் ஷேடோட வந்துடும். பேக் இண்டிகேட்டர்ஸ் வந்து புதுசு. பேக் டயரும் புதுசு ஃப்ரெண்ட்ஸ், புது டயரு. சரிங்களா? பேக் டயரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்குது. இந்த சைடு வந்தோம்னா உங்களுக்கு ஒன் சைடு சேரீ கார்டு வந்துடும். ஒன் சைடு சேரீ கார்டு வந்துடும். செயின் ஸ்ப்ரைட்டும் நல்லா கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓவராலாக ஃபுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி ஓட்டுறதுக்கெல்லாமே அருமையாக இருக்கும். மெயினாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது. பெட் எல்லாமே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போட்டிருக்குது. வைப்ரேஷன் இல்லை. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்பீடு போகிறதுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். இந்த வண்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சவுண்டே அந்தளவுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு சைலன்சர் பீட் மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே ரெடி பண்ணிக்குது. இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்க்கில் மட்டும் வந்து லைட்டாக வந்துன்னா அங்கே ஒரு பெயிண்ட் விட்டுருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து டேங்க்கில் வந்து லைட்டாக பெயிண்ட் விட்டுருக்குது. அது ஒன்றே தான் இந்த வண்டியில் ட்ராபேக் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வண்டி ஃபுல் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி ஸ்லோ ஸ்பீட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தெளிவாக இருக்கும். வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? வண்டி பீட்டை கேளுங்க. மிஷின் கிளச் சைட்லாம் எந்த நாய்ஸ் இல்லை, நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் நம்ம போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்னு, இண்டிகேட்டர், லைட்டு போடுறேன். உள்ளேயும் வந்து ஹெட்லைட்டில் சின்ன பல்ப் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லைட் போடுறப்போ ஹெட்லைட் போடுறோம் பாருங்கள். ஹெட்லைட் வச்சோம்னாமே தெளிவாக இருக்கும். ஹை பீம் லோ பீம் போடுறேன். பின்னாடி டேஜன் பார்க்கணும், எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் வண்டியில். வண்டி ஒரு ரைஸ் பண்ணி காமிக்க பாருங்கள். அப்படியே இந்த உடனே கிக் ஸ்டார்ட்டும் பண்ணிடுறேன்.
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாமே ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா போதும், ஈஸியாகவே நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸ் செகண்ட் பார்ட் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. நாம் அடுத்த ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் போட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சோக் போட்டுக்கலாம் இருங்க. இந்த வீடியோலேயே உங்களுக்கு செல்ஃப் போட்டு காமிச்சிருப்போம், இருந்தால் மறுபடியும் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. செல்ஃப் சுவிட்ச் ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், சிங்கிள் டச் தான். ஃபஸ்ட் கியர் போட்டேன். இந்த வண்டி ஓட ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எக்ஸலேட்டர்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். வண்டி ஓட்டக்குள்ள சூப்பராக இருக்கும். பார்த்துட்டிங்க, ஹார்ன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது. இந்த வண்டி நான் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வண்டியில் அதே மாதிரி வைப்ரேஷன்லாம் மேஜராக எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. வண்டி ஓட்டக்கெல்லாமே க்ளீனாக இருக்கும். வீல் ஸ்லிப்பிங் இல்லை, ஒரு வாபல் இல்லை, ஒரு வைப்ரேஷன் இல்லை, எல்லாமே புதுசு போனங்காட்டி சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டக்கு. இன்னும் நான் கீர் டவுன் பண்ணல பாருங்கள், 20 தான் போவேன். வண்டி பீட்டு உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன், தெளிவாக இருக்குது வண்டி பீட்டு. ஒரே அடி தான் நியூட்ரல் ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து தெளிவான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் வண்டி வந்து தெளிவான கண்டிஷன் இருக்குது. மெயினாக அவுட்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெடி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லுக் எல்லாமே பக்காவாக இருக்கும். இன்ஜின் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எஃப்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2026 10ஆவது மாதம் வரைக்கும் கரண்ட் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. இந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,27,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,27,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியை விருப்பம் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா வீடியோ தெளிவாக சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். வண்டி ஆர்சி புக்கு எல்லாமே தரம் செக் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் பிஎம்எஸ் பைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோட ஒரு நல்ல கண்டவங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.